வணக்கம் அன்பா, நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியான வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடியும். நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் உங்களுடைய நோக்கங்கள், திட்டங்கள், தீர்மானம் எல்லாம் எப்போ நிறைவேற்றும்? இந்த பூமியில் உங்களுக்கு கிடைக்கப்பட்டுகிற அந்த வாய்ப்பு தான். இந்த பூமியில் கிடைக்கப்பட்ட இந்த ஆயுசு நாட்கள், இந்த வாய்ப்புகள் எல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் வீணுகிறதா இருக்க முடியாத நோக்கங்களை நிறைவேற்ற முடியாகத்தான் தேவன் இந்த உலகத்தில் உங்களை பிறக்க வைத்திருக்கிறார். அதனால் இந்த நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்கு இன்னொரு காலங்கள் இருக்கட்டும், இன்னும் பல ஆண்டுகள் ஆகட்டும் இல்லை, அந்த காலத்துக்குள்ளாகவே நீங்கள் நான் நிறைவேற்ற முடியாகத்தான் இருக்கிறோம். அப்போ அந்த காலகட்டத்துக்குள்ளாக நீங்கள் நான் நிறைவேற்ற முடியாக இருக்கிறோம் என்றால் இந்த உலகத்தில் அதற்குள்ளாகவே உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு பெரிய ஒரு தொழில் செய்ய முடியாக, ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்க முடியாக, ஒரு பெரிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்க முடியாக, சில ஊழியங்களை நிறைவேற்ற முடியாக, இல்லை என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய நோக்கங்கள், அந்த நோக்கத்துக்காக உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய பணத்தையும் சரீரத்துடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்யும்போது என்ன நடக்குது என்றால் தேவனாய் கர்த்தருடைய கிருபையும் மனுஷனுடைய தயவையும் அதிகமாகவே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அப்போ மனுஷனுடைய தயவு உங்களுக்கு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய நோக்கங்களுக்கு விரோதமாக, சித்தத்துக்கு விரோதமாக 1000 சக்திகள் இந்த உலகத்தில் எழும்பி நின்றாலும் வாய்க்கவே வாய்க்காது. உங்களுடைய தரிசனத்துக்கு விரோதமாக, உங்கள் அழைப்புக்கு விரோதமாக, அல்லது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்துக்கு விரோதமாக என்ன சக்திகள் எழுப்பினால் வாய்க்காது. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த உலகத்தில் அற்புதமாக உங்களை பிறக்க வைத்திருக்கிறார். நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அது நோக்கத்தின் அடிப்படையில் இருக்கும்போது நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அது பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வேலைகள், உங்கள் தொழில், உங்களுடைய பிஸ்னஸ்லாம் வேற லெவலில் இருக்கும் பாருங்க. என் தொழில் இப்படி இருக்குது, என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது, என் வேலை ஸ்தலம் இப்படி இருக்குது என்று சொல்லி அப்படி நினைக்காதீங்க. இதெல்லாம் வேற லெவலில் கொண்டு போய் நடத்துகிறார். நீங்கள் செய்கிற ஊழியமா இருக்கட்டும், அதை கூட கர்த்தர் வேற லெவலில் கொண்டு போறார். அப்படி வேற லெவலில் இருக்கும்போது என்ன நடக்குது என்றால் நீங்க எதை குறித்தும் சோர்ந்து போக தேவையில்லை. தெம்பா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. அப்படி மகிழ்ச்சியா இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு பொசிஷன் மாற்றப்பட்டது. அந்த பொசிஷன் மாற்றப்பட்ட பிறகு எந்த நிலையில் இருக்கிறால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி பெரியபாளையம்.